ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத். இன்றைக்கு நாங்கள் பருப்பு வடைமா, காலை பசியாக இருக்குது. பருப்பு வடையும் சட்னி அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் சட்டியில் இருக்குது, கொஞ்சம் சுட்டு வச்சுக்கிறேன். ஒரு 4-3 போல் மாவு வைக்கிது. அதுக்கு பழைய சோறு செய்ய போகிறேன். பழைய சோறுக்கு தயிர் இல்லாமல் இன்னும் பிசையலை. வத்தல் மாசு, அரிஞ்ச வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் வைக்கிற. தயிர் மறந்துட்டேன். நான் திடீர்னு தான் ராத்திரியில் யோசித்தேன். இல்லாட்டா எப்பவும் ஒரு கப்பு தயிர் வாங்கி வச்சு தான் வைப்பேன். உரைக்காட்டாலும் 2 பக்கெட்டு வாங்கி போட்டால் தான் 1 லிட்டர் வாங்கி போட்டால் அது பாட்டில் உதமை கெட்டா போப்போ ரைஸ் பட்டில் இருந்தால். இது 4 பகலைக்கு இப்போ தான் ஆட்டினேன். ஆப்பத்துக்கு ஆட்டி வச்சுக்கிறேன். மீனாக்கி சுட்டோம் 4 நைட்டுக்கு. இது காலை பசியாக இருக்கு. அதனால் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பட்டாணி. முன்னால் எனக்கு பருப்பு வகைகள் தெரியாதுமா. எவ்வளோ நாள் பிள்ளை பெறும்போது எனக்கு 15 வயசு தானே, தெரியாது. பிள்ளை பற்றிட்டே உனக்கு பருப்புவா தெரியலம்போ. எல்லாம் வட்டமாக வைக்கும். இதான் கடலை பருப்புன்னு தெரிஞ்சு போச்சு. இது துவரம் பருப்பு தட்டு நிற்கிறோம் பாடுவோம். இது பட்டாணி பருப்பு கொஞ்சம் உருண்டையாக குட்டையாக வைக்கும். பார்த்துக்கோங்க. எவ்வளோ சிறுபைத்த பருப்பு மைசூர் பருப்பு மட்டும்தான் தெரியுமா. இது துவரம் பருப்பான். இது கடலை பருப்பு. இப்போ கொஞ்சம் சமையல் முந்தி வேலை கறியோடு எல்லாம் செய்வாங்க. அதனால் நமக்கு எல்லாம் ஒன்றும் விளங்காது. இப்போ நாம் கொஞ்சம் அடுப்பங்கரைக்கு போகிறோம் இல்லையா, அதனால் எல்லாம் விளங்கிட்டு. இது வடைக்கு என்ன போட்டேன்? சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கீரைப்பொடி போடையில் வத்தல் போட்டே அரைச்சிட்டேன். வத்தல் சீரகம் எல்லாம் மிக்சியில் போட்டே அரைச்சிட்டேன். பாருங்கள் எப்படிங்கன்னு பார்த்து சொல்லுங்கம்மா. அழகாக பொரிச்சிக்கிறேன்னா என்ன ஏதுண்டு என்ன அடுப்பில் வைக்கிது. அது அப்பம்மா ராத்திரிக்கு. இது பழைய கஞ்சிக்கு பாருங்களேன். பழைய கஞ்சிக்குது. அதுக்கு தயிர் இல்லாமல் பிசையலை. இப்போ சுபு ஆவையில் அதுக்குள்ளே சுட்டுட்டேன். சுபுவில் சுடுறேன். இப்போ கொஞ்சம் பொறுத்து தம்பி வீட்டில் போய் வாங்கிட்டு வருவேன். வச்சுப்போ தயிர். கடையெல்லாம் திறக்கிறேன்டா 8-9 மணி ஆகும். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இப்படி வீட்டில் எல்லாம் செஞ்சு தின்னுங்க. பசி அமரும். காலை பசி ரொம்ப முக்கியம் அமர்த்துறது. எங்களுக்கெல்லாம் சுகர் பேஷண்ட் எதுனா முடித்த உடனே படப்படன்னு பசி தான் முதல் நம்பராக வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.